வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது சூரியன் துலா ராசிக்குள் போகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம், 19ஆம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம். குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு 19ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வராரு. இவர் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார். இப்போது 19ஆம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார். அதிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 2 பகுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை என்ன பலன், 15 தொடங்கி 31ஆம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது எப்போவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும். நிறைய பேர் புது கணக்கு தொடங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இந்த இதை தொடங்குறேன். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 16ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே வருகிறார். குருவும் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 1ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை எப்படி இருக்கு? இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றம் இல்லைன்னு சொன்னாலும் தனாதிபதியான புதன் 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உள்ள புதன் 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிடுறார் 3ஆம் தேதி. கிட்டத்தட்ட 25ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்போ என்ன நிகழக்கூடியது? முக்கியமாக தனக்காரங்கன் அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? பற்றாக்குறை பட்ஜெட் வரும், கடனை வாங்க தோணும். ஆனால் கடனை வாங்கும்போது அது ஒரு சுபர் வீடு, சுக்கிரனுடைய வீடு, உங்கள் ராசிநாதன். அப்போ உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலையினால் கடனை வாங்குறீங்க. அதே நேரத்தில் குருவானவர் இந்த 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதனால் என்ன, நீங்கள் போகும்போதே பேங்க்கில் சொல்லுவான், சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சார், ஹவுசிங் லோன் கூட தரோம், 40 லட்சம் வரைக்கும் தரோம்மா. 40 லட்சம் வாங்கலாம், ஆனால் அதை பல்காக ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் பெனிஃபிஷியல் உங்களுக்கு. இல்லையா, கொத்தடிமை மாதிரி 20 வருஷம் மாதம் 50,000 ரூபா கட்டிடுங்க சார்மா, 20 வருஷம் கட்டிகிட்டு இருப்பீங்க. அது பெரிய லாஸு. அதனால் அதெல்லாம் நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும், பண்ணி நீங்கள் அரைவ் பண்ணுங்கள். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான நன்மைகள் காத்திருக்கு. ஆனால் அது எப்படி வருதுன்னா, உங்களுடைய பிளானிங், எக்ஸிக்யூஷன், முக்கியமாக ஃபைனான்ஷியல் பிளானிங், அதற்கான ஒரு காலம். ஸ்டாக் மார்க்கெட் பிரச்சனை தான், ஸ்டாக் மார்க்கெட்லாம் போக வேண்டாம். சரி, கோல்டு எங்கேயோ உச்சாணி கொம்பில் போத பெருசாக ஒன்றும் லாபம் வந்துடாதுங்க. அது பாட்டுக்கு அது இருக்கும், அப்படி தான் செய்யும். பெரிய லாபம்லாம் இல்லை, அது உங்கள் ரிஸ்க்கு. செய்யறதுலாம் செய்யுங்க, பெரிய லாஸ் வராது. அதனால் செய்யறதுலாம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இந்த 15ஆம் தேதி வரையில் சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை முக்கியமான தொடக்கங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலமாக தான் இருக்குது. 2வது ஒப்பீனியனே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ். 15ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு? இந்த காலகட்டத்தில் தான் 3ஆம் இடத்துக்கு குரு போயிடுறார்.
அப்போ ஒரு விஷயம் பணத்தை புரட்டணும்னா 15 தேதிக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணால் தான் பணத்தை புரட்ட முடியும். 3க்கு குரு இருக்கும்போது உடனே வராது. ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருப்பாங்க. இல்லை சார் நல்லா இருக்கு சார், அவருக்கு ஜிஎம்க்கு அனுப்பியிருக்கேன் சார் பேங்க்கில், ஏதாவது சொல்லுவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாக நடக்காது. அது ஒரு பக்கம். 2வது விஷயம், முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், 25ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பண்டிகை, தீபாவளி பண்டிகை இதெல்லாம் வருது. இதில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டுக்குள் பிரவேசம், குரு 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதெல்லாம் ஒரு 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 ஏறுமாறாக இருக்கிறது. உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ எங்கே பிரச்சனைனா, சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில், சில பேருக்கு பணத்தில் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணுறதுனால, சில பேருக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண வயசில் இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அதில் ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்துறது, இது போல் சில தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறிவிடும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. கவனமாக செயல்படுங்க. இந்த 2ஆம் பகுதியில் குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் சனியை பார்க்கிறார். அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தீமைன்னு பார்த்தா குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு பெரிய தீமைன்னு நான் சொல்லலை. ஆனால் நடக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு சின்ன சரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கு. அப்போ அந்த சரிவு நடக்கும்போது நம்மளை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது எப்படின்னா, சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பிங்காக இருக்கும் ஏறுற இடம், கொஞ்சம் மழை தண்ணியெல்லாம் வேறு இருந்தால், அப்போ ஜாகிரதையாக கால் வச்சு ஏறினீங்கன்னா பிரச்சனை இல்லை. வழக்கப்படி போனீங்கன்னா என்ன வழுக்கிடுவீங்க. இதுதான் நம்ம கவனம்னு சொன்னேன். ஸோ சின்ன பிரச்சனை தான், ஆனால் நம்ம கவனம் இல்லாமல் செயல்பட்டால் அதுவே பெரிய தொல்லைக்கு வழிவகுத்து விடும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.